ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பிக் பாஸ் 8 ஃபினாலே முடிஞ்சிருச்சு. யார் வின் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முத்துக்குமரன் தான் வின் பண்ணியிருக்காரு. முத்துக்குமரன் தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சாங்க. வின் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கும் மற்ற கண்டஸ்டன்ட்க்கும் அவ்வளோ கேப் இருக்குது. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு அமோகமாக வின் பண்ண சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அமோகமாக வின் பண்ணிட்டாரு. அதுக்கு எல்லா டிசர்வும் வந்து முத்துக்குமரனுக்கு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டேலேருந்தே வந்து ஃபுல் உழைப்புங்க. அதாவது இந்த ஷோவை ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு டாஸ்க்கையும் வந்து மதித்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முதல்ல இந்த வாய்ப்பு வந்து எவ்வளோ பெருசுன்றதை வந்து உணர்ந்து சில பேர் விளையாடுவாங்க தெரியுமா? அதில் வந்து முத்துக்குமரன் வந்து கண்டிப்பாக சொல்லாங்க. அதனால் வந்து முதல்ல அந்த ஒரு டிசையருக்கே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் கேம் எப்படி விளையாண்டா தான் வேறு விஷயம். அஃப்கோர்ஸ் நல்ல பேச்சாளர், சில விஷயம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் இருக்குது. ஸோ செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார். மற்றவங்களும் வந்து அந்தளவுக்கு இவருக்கு ஈக்குவலாக பண்ணல. இப்போ ரயான்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியத்தை சூப்பராக பண்ணா. அதை ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தானா முத்துக்குமரன் ஈக்குவலாக விளையாண்டுருக்கலாம். பட் அதெல்லாம் பண்ணல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அப்படியே ஆப்போசிட். அவளுக்கு என்ன வருமோ அதை அப்படியே பண்ணிக்கிட்டு நேச்சுரலாக இருந்துட்டு எந்த ஒரு மேனிப்புலேஷனும் இல்லாமல் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் எதுவுமே அந்த பொண்ணுக்கு யோசிக்க தெரியாது. அப்படியே ஆப்போசிட்டு. ஓகேங்களா? நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி அப்படியே இருந்துக்கிட்டு என்ன தோணும் பண்ணிட்டு கட் ஃபீலிங்கில் பண்ணிக்கிட்டு சில கேம்லாம் அவ்வளோ ஃபுல்லாலாம் விளையாட தெரியல. பட் ஆனால் அதுக்கு டபுளால் என்ன முடியுமோ அதை பண்ணலாம். ஏன்னா அதுதான் இந்த ஷோட அழகு. இங்கே போய் பயங்கர பர்ஃபார்ம் பண்ணி ஜெயிக்கிறப்பலாம் கிடையாது. நீங்களாக இருக்கணும். அது நம்ம மக்கள் மனசை கவரணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சௌந்தர்யா. ஆனால் நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்கு சௌந்தர்யாவை. ஸோ அவங்களும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க. அதுமாதிரி விஷால் அவர் லவர் பாய். அவருக்கு நிறைய கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்குது. காதல் இலைகள் அதெல்லாம் பார்த்தீங்க, நீங்களே பார்த்தீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தேர்டு கெட்டுசவனா கண்டிப்பாக கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின்லாம் வந்திருக்கலாம். பட் ஜாக்லின் உங்களுக்கே தெரியும் அந்த பொட்டி மேட்டரை வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சீசன் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த சீசனில் யாரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க? கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் பார்த்தேன் லாஸ்ட் வீடியோலேயே. முத்துக்குமரன் தான் சொல்லலை, முத்துக்குமரன் தான் எல்லாருக்கும் பிடிச்சது முத்துக்குமரன் தான். அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா. அதான் சொன்ன மாதிரி இந்த விஜய் டிவி வந்து எதுவுமே குழப்பாமல் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, பிக் பாஸ் முடிஞ்சிச்சு. கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.